வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்திக்காக 4 வகையான பிரசாதம் செஞ்சு அதை கிருஷ்ணருக்கு படைக்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 4 வகையான பிரசாதத்தை ரொம்ப சுலபமாக நல்ல டேஸ்ட்டாக இப்போ செஞ்சிடலாம். நான் இப்போ என்ன பிரசாதம் செய்ய போகிறேன்ட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எள்ளுருண்டை செஞ்சுக்கலாம். இப்போ நான் செய்கிற எள்ளுருண்டை மாதிரி சில பேர் தான் செய்வாங்க. நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் போனால் தான் இந்த மாதிரி எள்ளுருண்டை செஞ்சு சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபம். நான் இன்றைக்கி அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு தான் நான் எள்ளுருண்டை செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீட்லேயும் அரிசி மாவு தயாரித்து எள்ளுருண்டை செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை செய்கிறது ரொம்ப சுலபம். வாங்க இப்போ எள்ளுருண்டை செஞ்சுக்கலாம். எள்ளு உருண்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. பீஸாக இருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எள்ளு உருண்டைக்கு நீங்கள் வெல்லத்தை பாகு எடுக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். அப்போ நம்ம இதை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வெல்லம் பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1/4 கப்பு எள். நீங்கள் வெள்ளை போட்டுக்கலாம், இல்லைனா கருப்பு எள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 பிஞ்சு. 1 டேபிள் ஸ்பூன் உடச்சிக்கலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். அது ஜஸ்ட்டு ஒரு கலக்கிக்கோங்க. எல்லா மாவு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை மினிமம் ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எள்ளு உருண்டை. ஸோ இதை கொஞ்சம் 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கலாம். நீங்கள் உருண்டை போடும்போது நீங்கள் எண்ணெயை கையில் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஹீட்டில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம இப்போ உருட்டி வச்சுருந்த உருண்டையை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கம் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எள்ளுருண்டை செஞ்சு முடிச்சாச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்கல. ஏன்னா நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்கும் போது மட்டும் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கருகின வாசனை வந்துடும். கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ நம்ம எள்ளுருண்டை செஞ்சாச்சு. அடுத்து கிருஷ்ணருக்கு பிடிச்சி அவலை வச்சு அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் 2 லவங்கம், 3 ஏலக்காய், தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப்பு அவல். நீங்கள் வெள்ளை அவல் இல்லைனா ரெட் கலர் அவல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகு விடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு பால் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. பால் காயிற நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூனு கசகசா போட்டு
நல்லா நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த அவலை வந்து அதில் போட்டுக்கலாம். இந்த அவலை வந்து 1 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவள் வந்து நல்லா வெந்துட்டா ரெடி ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கூடமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு, இந்த மெஷர்மெண்ட்டு. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பாலை வந்து ஊற்றிட்டோன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இது திப்பி இல்லாமல் நல்லா எடுத்துக்கணும். அதை வந்து இதை ஊற்றிடலாம். ஸோ இது 1 நிமிஷம் வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். லோ ஹீட்டில் வச்சு காய வச்சுக்கோங்க, இல்லைனா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் குங்குமப்பூ பாலில் கலக்கி நீங்கள் ஊற்றலாம். நீங்கள் இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டானா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அதில் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சுலபமாக அவல் பாயாசம் செஞ்சாச்சு. அவல் பாயாசத்துக்கு வந்து வெல்லம் போட்டும் செய்யலாம். வெல்லம் போட்டு அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் கசகசாலாம் போட்டு அரைச்சி நீங்கள் அவல் பாயாசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா பிஸ்கெட் செய்ய ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கோங்க. 1/4 கப்பு சர்க்கரை பவுடர். நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம் சர்க்கரை பவுடரை வந்து, இல்லைனா வந்து வீட்டில் இருக்கிற சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 பிஞ்சு ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதை சும்மா கொஞ்சம் கலக்கிக்கோங்க கையில், எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த பதத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா சாஃப்டாக. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சப்பாத்தி கட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது. நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு பாருங்கள், திக்னஸ் இப்படி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் கத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி பீஸா கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் இந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்டை வந்து இதில் போட்டுடலாம். இது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து கலக்கி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் மேலே வரும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு எல்லா பக்கமும். இப்போ வந்து பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து மைதா பிஸ்கெட்டு செஞ்சாச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அடுத்து வந்து தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தட்டைக்கு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு தான் இப்போ தட்டை செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வந்து அரிசியை கல்லில் ஆட்டியும் தட்டை செய்யலாம், இல்லைனா வந்து மிக்சியில் அரிசியை வந்து பவுடர் பண்ணியும் தட்டை செய்யலாம். நான் இப்போ வந்து ரொம்ப சுலபமாக செய்கிறதுனால கடையில் வாங்கின மாவை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
தட்டைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த வேர்க்கடலை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது இல்லாமையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை பிடிக்கலன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து மிக்சியில் வந்து 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 1-2 நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப்பு அரிசியை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை பவுடர். நீங்கள் உடச்ச கடலை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இதில் போட்டுடலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெண்ணெய், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு 10 இலை எடுத்து அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டுடலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஹீட் வச்சு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வாழை இலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜிப்லாக் பேக் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கிண்ணமோ இந்த மாதிரி பவுல் ஏதாவது எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த கிண்ணத்துக்கு பின்னாடி இதை வந்து ஜஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அமுக்கி விடுங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தின்னாக இருக்கட்டும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் காஞ்சதுடும் இதை போட்டு எடுக்கிறது தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த தட்டையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வர வரைக்கும், ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும் 2 பக்கம் வேகிறதுக்கு. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு தட்டை வந்து. இப்போ நம்ம சாமிக்கு படைக்க 4 விதமான பிரசாதம் நம்ம செஞ்சாச்சு. இதோட வந்து நான் சாதம், பருப்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரையு, தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காய் வச்சு புளிக்கறி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தோட்டத்தில் விளைஞ்ச காராமணி வச்சும் பொரியல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டினா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ போய் சாமிக்கு படைக்கிறதுக்கு நம்ம பூ, பழம், வாழை எல்லாம் போய் நம்ம தோட்டத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பூவை பறிச்சிக்கலாம். நிறையா தொட்டியில் பூ இருக்குது. இருக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எல்லா தொட்டியில் இருந்தும். இதோ மாங்காய் வந்திருக்கு பாருங்கள். நான் கார்டன் டூரில் காட்டும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அம்ட்டக்காய் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் சின்ன சின்னதாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். இதில் வந்து சின்ன சின்னதாக லெமன் கொய்யா இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் தாமரைப்பூ வந்திருக்கு. தாமரைப்பூ வந்து கிருஷ்ணருக்கு படைச்சா ரொம்ப நல்லது. நிறையா பூத்துச்சு. வேறு தொட்டிலெல்லாம் நிறையா பூத்து இருந்தது. இந்த ஒரு பூவை கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வால்பெரிக்காவும் கொஞ்சம் பறிச்சிக்கிறேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு.
இப்போ நான் பண்ண எல்லா பிரசாதத்தையும் கிருஷ்ணருக்கு படைச்சி நான் இப்போ சாமி கும்பிட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.